வெல்கம் டு நெல்லை ஜெயா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பச்சைப்பருப்பு தக்காளி குழம்பு செய்ய போகிறோம். இது வந்து சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு, ஃபுல்கா ரொட்டி, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். பச்சைப்பருப்பு எப்போவுமே ரொம்ப ஹெல்த்தியானது. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இது செய்ய தேவையான பொருட்கள்: பச்சைப்பயிறு, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், சோம்பு, பிரிஞ்சி இலை, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, கரம் மசாலா பவுடர், தேவையான அளவு எண்ணெய், வாட்டர். இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். நான் வந்து இன்றைக்கி கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். ஒரே ஆயிலை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. டெய்லி ஒவ்வொரு ஆயில் நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணணும். இது வந்து கோகனட் ஆயிலில் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லெண்ணெயில் கூட பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயிலெல்லாம் ஹீட் ஆகிட்டு நான் 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்காக. வேறு கடுகு எதுவுமே நம்ம தாளிக்கலை. இது நல்லா பொரியட்டும். ரெண்டு பிரிஞ்சி இலையை எடுத்து சும்மா 2ஆக பிச்சு வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடச்சிச்சின்னா அது நீங்கள் இந்த மாதிரி ஒரு பவுல் நிறையா போட்டு பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கிடைக்கலங்கிறதுனால நான் இதை வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து மூடி வச்சு நம்ம அதை ஃப்ரை பண்ணுவோம். இது கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு தேவையான உப்பு மட்டும் நான் இப்போ போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இது கோல்டன் ப்ரௌனாக ஆக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃப்ரை ஆகிருக்கான்னு. இதில் இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ரை ஆகணும். இப்போ நான் ஒரு 3 க்ரீன் சில்லி எடுத்து பச்சை மிளகா 2ஆக கீரி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிப்போம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிப்போம். நல்லா கலந்து விட்டு திருப்பி மூடி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் அது ஃப்ரை ஆகட்டும் கோல்டன் ப்ரௌனாக. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிருக்கு. இங்கே பாருங்கள். இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் வச்சுருக்கேன். நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு 3 க்ரீன் சில்லி நம்ம அதில் கீரி போட்டுக்கோம். கொஞ்சம் காரம் இருக்கும். உங்களுக்கு காரம் கூட குறைய வேணால் நீங்கள் அதுக்கு ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து 3 மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா பழுத்த பழம்னா நல்லாயிருக்கும். இதை போட்டு இது நல்லா மேஷ் ஆகணும். ஃபுல்லாக நல்லா எண்ணெயிலே நல்லா மேஷ் ஆக வரைக்கும் நம்ம அதை மூடி வச்சு கிளறி விடுவோம். இதை 5 மினிட்ஸ் நம்ம மூடி வைப்போம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்ன பாருங்கள், நல்லா மசியாக தக்காளி நல்லா குக் ஆகிருக்கு. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நல்ல பழுத்த பழம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட நாட்டு தக்காளினா டேஸ்ட் இதை விட நல்லாயிருக்கும். பட் எனக்கு வந்து நாட்டு தக்காளி இங்கே கிடைக்காது. ஸோ வந்து நான் பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் பச்சை பயிறு எடுத்து, எப்போவுமே தோலோடு உள்ள பயிறு சத்து அதிகம். இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இது ரொம்ப நல்லது. பாசிப்பருப்பு பச்சை பயிறு இதை வந்து நான் வந்து ஒரு 1/2 hour முந்தி லைட்டாக கடாயில் வறுத்துட்டு, அதை லைட்டாக அதை ஸ்மெல் வர வரையும் வறுத்துட்டு நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அப்படி வச்சுட்டேன். அது ஊர் இருக்குது. ஏன்னா குக்கரில் ஒரு 2 விசிலில் அது டக்குன்னு குக் ஆயிருங்கிறதுக்காக. எப்போவுமே நம்ம இந்த பருப்பு அரிசியெல்லாம் ஒரு 1/2 hour முந்தி நம்ம தண்ணியில் கழுவி ஊற வச்சுட்டு நம்ம பண்ணால் நம்மளுக்கு கேஸ் மிச்சமாகும், கரண்ட்டு மிச்சமாகும், ஈஸியாக டைமிங் வேறு சேவ் ஆகும், ஈஸியாக குக் பண்ணிடலாம். நான் வந்து இதை நல்லா கழுவி 1 கப் எடுத்திருந்தேன். 1 கப் நிறையா எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணுவோம்.
இது குக்கரில் வைக்காமல் நம்ம கடாயில் வச்சும் பண்ணலாம். மூடி வச்சு அது கொஞ்சம் குக்காக நேரம் ஆகும். அது டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட்டு நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு வேலை சீக்கிரம் முடிக்கணும்னா நம்ம அந்த குக்கரில் வச்சுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் நான் போடுறேன். அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் வேணும்னா காரம் போட்டுக்கோங்க, கூட்டி குறைச்சி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஸ்டீம் வந்துச்சு. நான் வெயிட்டு போட்டு 3 விசில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நான் 3 விசில் போட்டு 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இவங்க நல்ல மசிய வந்திருக்கு. இது வந்து சாதத்தோட, சப்பாத்தி, ஃபுல்கா ரொட்டி எல்லாத்தோடையும் நல்லாயிருக்கும். ஹெல்த்தியானது கூட. இது எப்படி பிளேட்டில் மாற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்பொழுது சுவையான பச்சை பருப்பு தக்காளி கூட்டு தயாராகிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.